இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்திலிருந்து எதிர்பார்த்தது ஒரே ஒரு வார்த்தை. இந்த மனுஷனுக்கு இயேசுவை பத்தி என்ன தெரியும்? கொஞ்சம்தான். அவர் ஒரு அற்புதங்களை செய்கிறவர். மக்கள் மத்தியில் அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அவரால் எல்லா வியாதியையும் சுகமாக்க முடியும். இப்படி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தகவல்கள் தான் அவனுக்கு தெரியும். ஆனா அவனுடைய உள்ளத்தில் உள்ள எதிர்பார்ப்பை பார்த்தீங்களா? அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கிடைச்சா போதும். தெய்வ பிள்ளைகளை நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க ஒரு வார்த்தை நம்மள்ட்ட பேச மாட்டாங்களா? ஏங்குறோம்ல. அல்லது இந்த உலகத்துல ரொம்ப பிரபலமானவங்க நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? எதிர்பார்க்கிறோம்ல. அல்லது நம்ம யார்ட்டையாவது ஒரு காரியம் கேட்கிறோம், நம்ம கேட்டதுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் ஒரு வார்த்தையில வந்துடாதா? இதை நம்ம விரும்புறோம்ல. இதை போல என்னைக்காவது ஜீவனுள்ள தேவன், பேசுகிற ஆண்டவர் இயேசு என்பதை அறிந்து என்ற டெய்லி அவர் பேசணும். எனக்கு தினமும் அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கிடைக்கணும். எதிர்பார்க்கிறோமா? ஆண்டுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஆண்டுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. ஆண்டுடைய வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டுடைய வார்த்தையில விடுதலை இருக்கு. ஆண்டுடைய வார்த்தையில சுகம் இருக்கு. ஆண்டுடைய வார்த்தையில அற்புதம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே தேவனுடைய வார்த்தையில இருக்கு. இன்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. டெய்லி பைபிள் படிக்கிறோம், சில நேரங்கள்ல பிரசங்கங்களை கேட்கிறோம், வசனங்கள் நமக்கு ஏராளம் ஏற்கனவே நம்முடைய மனதில் இருக்கு. ஆனா இவைகளில் ரேமா வேர்டா, அன்றைக்கான தேவனுடைய வார்த்தையா, எனக்கு தினமும் ஒரு வார்த்தை கிடைக்கிறது என்கிற அனுபவம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளாய் பல ஆண்டுகள் இந்த கிறிஸ்தவ அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்காக யாரையோ தேடுகிறோமே, எங்கேயோ ஓடுகிறோமே. இதெல்லாம் நிறுத்திட்டு நேரடியாக தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும், வாஞ்சிப்போம், அதை விரும்புவோம், ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்து காத்திருப்போம். நிச்சயமாக ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அது அந்த நாள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அந்த நாளில் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தரும். அந்த நாளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு அது உதவி செய்யும். அந்த நாளில் அது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமா இருக்கும். அந்த நாளில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த எச்சரிப்பா இருக்கும். ஆகவே ஒரே ஒரு வார்த்தை தினமும் எனக்கு தேவை ஆண்டவரே, எதிர்பார்த்து தேவனிடத்தில் கேட்போம், வார்த்தையை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனே, ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.